திருபுவனம் அஜித் அவர்களுடைய காவல் நிலைய கொலை வழக்கு கஸ்டடி டெத் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த ஒரு வாரத்துல இந்த கொலையை தீவிரமா மக்கள் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு சேர்த்தது யாரு, இதனுடைய தவறுகளை மக்கள்கிட்ட சுட்டி காட்டிய தலைவர்கள் யாரு அப்படின்றதுதான் இன்றைய நிகழ்ச்சியின் ஒரு முக்கியமான அம்சம். தவறுகள் நடப்பது எப்பயுமே சகஜமான விஷயம். தவறுகள் இல்லாம எப்பயுமே இயங்காது. தவறு நடக்கிறது எல்லாத்தையும் ஒரு சகஜமான விஷயம்தான். ஆனா தவறு வேற, தப்பு வேற. தெரியாமல் நடந்திருந்தா அதை தவறுன்னு சொல்லலாம். ஆனா தெரிந்தே நடந்த ஒரு கொலைதான் இந்த அஜித்குமார் அவர்களுடைய கொலை. சரி, இந்த கொலையை 5 காவலர்கள் பண்ணதா சொல்றாங்க. அவங்களுக்கு மேல எந்தெந்த அதிகாரி இருந்தாங்க, அந்த பர்மிஷன் கொடுத்தது யாரு போன்ற பல ஆயிரம் கேள்விகள் உள்ளடங்கி இருக்கு. இந்த கேள்விகள் இதுவரைக்கும் எந்த விதமான பதிலும் கிடைக்கல. அந்த 5 காவல்துறை அதிகாரிகளை மட்டும், காவல் அதிகாரிகளை மட்டும் சிறையில் அடைச்சிருக்கிறாங்களே தவிர அதுக்கு அடுத்த ஸ்டெப் எதுவும் போல. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நடந்த இந்த ஒரு துன்பமான சமயத்துல இந்த மக்களுக்கு, அதாவது இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுதுணையா இருந்தது யாரு அப்படின்றது மேலும் சில கவலைகள் நமக்கு ஏற்படுத்துது. இப்ப உதாரணமா நம்ம ஒரு தலைவரா பார்ப்போம். இப்ப இது திமுக ஆட்சி நடந்தது. இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில பலது நடந்திருக்கு. நம்ம ரொம்ப பேர் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அதிமுக ஆட்சி நடக்கும்போது எதிர்கட்சியான திமுக இறங்கி போய் பேசுறதும், திமுக நடக்கும்போது அதிமுக இறங்கி போய் பேசுறதும் ஒரு நடைமுறை எப்பயுமே ஒரு வழக்கமா இருக்கு. ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. நம்ம எல்லாத்துலயுமே எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. இது ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த அஜித் அவர்களுடைய அம்மா கிட்டையும் தம்பி கிட்டையும் உடனடியா அந்த டெலிபோன்ல பேசினாங்க. அந்த உரையாடலை நம்ம கேட்டோம். அதுல நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட ஒரு பதட்டம் இருந்தது. அது நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி நம்ம தப்பு நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டம் மட்டும் இருந்தது. அந்த பாதிக்கப்பட்ட அந்த 2 பேர்கிட்ட பேசும்போது அவருடைய அந்த ஒரு ஸ்பீடா பேசுறது, இதை விட தப்பிச்சுன்னு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையோட பேசுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி இவங்க என்ன சொல்ற போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையோட பேசியிருந்தாரு. ஸோ அவருக்கு அந்த குற்ற உணர்வு கண்டிப்பா அவருக்கு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அதிமுக நடந்த இந்த லாக்அப் டெத்துகளை நம்மளுடைய எதிர்கட்சியா இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கனிமொழியும் எந்த மாதிரி போய் பார்த்தாங்க, எந்த கொரோனா காலகட்டத்திலேயே எப்படி பர்மிஷன் ஆகி உள்ள போய் பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்றதுலாம் பழைய கதை. இந்த முறை இவரோட ஆட்சி நடந்திருக்கும் போது கண்டிப்பா அந்த மாதிரி 2 பேரும் பார்த்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு சாதாரண நடைமுறையா இருந்திருக்கும். அது அவருடைய லெவல்ல அதுக்கும் சரியான ஒரு முறையை பின்பற்றினாங்க. அந்த குடும்பத்துக்கு, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருந்த மாதிரியும். இப்ப இவர் ஆட்சியா இருந்தாலும் அது தப்பு செஞ்சது அவர்களுடைய எல்லா தப்புக்குமே நம்ம அரசாங்கத்தையே குறை சொல்ல முடியாது. அரசாங்கத்தில் அது தப்பு நடந்தது அதிகாரிகள் தான் அது முக்கியமான காரணம். அப்படி இருக்கும்போது இவரு போய் நின்று பார்த்திருந்தார் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்துக்கு மேலும் சில ஆறுதலை கொடுத்திருக்கலாம். முதலமைச்சரே வராரு அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு நம்மளுக்கு ஒரு நீதி கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். ஆனா அமைச்சர் தான் வந்தாங்க. அதை நம்ம குற்றம் சொல்றோம் அப்படின்னா உண்மையான குற்றம் தான். அவர் முதலமைச்சர் வந்திருக்கணும், நேரடியா உடனடியா பார்த்திருக்கணும் அப்படின்றது. அப்படின்னா கூட அந்த அதிமுக ஆட்சி நடக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் அவரை போய் சென்று அந்த குடும்பத்தை சென்று பார்த்துட்டு வந்த மாதிரி இங்க போயிருக்கலாம். அது ஏன் தெரியல, அது ஒரு குற்ற உணர்வோட வரலையா என்னன்னு சொல்லி தெரியல. ஆனா அது அவர் செய்த தவறுதான். இப்ப எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரி இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கும் போது அந்த குடும்பத்துக்கு அவர் நேரா வரல. நேரம் எந்த ஆறுதலும் சொல்ல எதுவுமே பண்ணல. அவர் வெறும் இதுதான் அறிவிச்சாங்க, ஒரு போராட்டம் மட்டும் அறிவிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், நம்ம எப்படி இதெல்லாம் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நம்மளுடைய விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அவங்க சொன்ன நியாயம்தான். இருந்தாலும் அந்த நேரத்தை அந்த விஷயத்த சொல்லியிருக்க வேணாமோன்னு என் மனசு படுது. என்னன்னா, லாக்அப் டெத்லாம் நடக்கிறதுல யாரோட ஆட்சியா இருந்தாலும் அது சகஜமான விஷயமா தான் இருக்கும். அதை நம்ம தடுத்து நிறுத்த முடியாது. அதிகாரிகள் நினைச்சாலே தவிர அதை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு துணியில நம்மளுடைய விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் ஐயா சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சம் நம்ம அது அவருடைய கருத்துக்கள் அவருக்கு சரியா இருக்கலாம். பட் என்னை போன்ற ஆட்களுக்கு அது மிக சரியா அது படலை. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி பிரச்சனையே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. அவங்க இப்ப என்ன நடக்குது அப்படின்றத அவங்க யாரும் அந்த கட்சியை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் ஐயாவோ இல்ல ராமதாஸ் ஐயோ பெருசா சீரியஸா எடுத்துக்கிற மாதிரி தெரியல. மேலும் பல கட்சிகள் இருக்கு. காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் இப்போ திமுகவோட கூட்டணி இருக்கிறதால அவங்களால எதுவும் வெளிப்படையா பேச முடியல.
தமிழரசுகள் சும்மா ஒரு ஒரு பொத்தாம் போக்குக்கு வந்து ஒரு வார்த்தை 4 வார்த்தை பேசிட்டு போனாங்க. இப்ப இந்த திருபுவனம் அஜித்தினுடைய இந்த கொலை வழக்குல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான 2 நபர்கள் வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள். வந்து சரியான அரசியல் இது வரைக்கும் நடத்தல. அவங்க வந்து அரசியல் நடத்துறாங்க. புது பையன் இப்பதான் வந்திருக்காரு உள்ள. ஒரு படம் நடிக்கும் போது கூட ஃபர்ஸ்ட் எடுத்துல ஒரு ஹீரோவா உள்ள வரும்போது ரொம்ப கத்துக்கிட்டு தான் வந்து படம் ஃபர்ஸ்ட் படமே சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷனு. சில முயற்சிகள் பண்றாரு. மக்கள் வந்து கூட நிக்கணும்னு ஆசைப்படுறாரு. இந்த மாதிரி பல விஷயத்துல அவர் இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு துன்பமான விஷயத்துல வந்து ஒரு அரசியல் வர்றதுக்கு முன்னாடி கூட போய் கலந்துருக்கிறாரு. அது நானே பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் வந்து இந்த மாதிரி அந்த துன்பம் நடக்கும்போது டக்குன்னு அந்த வீட்டுக்கு வந்து யாருக்கும் தெரியாம போயிட்டு வந்துருவாரு. விஜய் வந்து இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து துன்பம் நடக்கும்போது அந்த குடும்பத்துல முன்னாடி போய் யாருக்கும் தெரியாம முன்னாடி போய் நின்று உதவி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு மனிதாபிமானம் மிக்கவர். அவர் இவங்களுக்கும் வந்து அதே மாதிரி வந்து உடனடியா வந்து நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு தைரியத்தை சொல்லி ஒரு அவரால் இயன்ற ஒரு ஏதோ ஒரு நிதி உதவியை கொடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஃபேமிலியில கைப்பிடிச்சிட்டு போயிட்டு வந்திருந்தாரு. இப்ப கடைசியா வந்து நம்மளுடைய செந்தமிழன் சீமான் வந்து இப்போ வந்து திருபுவனம் அஜித் அவரோட வீட்டுக்கு வந்து டைரக்டா சென்றிருக்கிறாரு. அது நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து அந்த விஷயம் வந்து வெளியில வர்றதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் வந்து ரொம்ப முயற்சி பண்ணி அந்த விஷயத்த வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூட நின்னாங்க அப்படின்னு சொல்லி இப்ப அங்க இருந்து கலைஞர் வந்து அப்படி சொல்லுது. பட் இப்ப வந்து அவர் நேரடியா வந்து அந்த குடும்பத்தை சந்திச்சு பணம் ஒன்றும் பெருசா வந்து அந்த குடும்பத்தை விட பணத்தை விட அவருடைய அந்த அவர் போய் கூட நிக்கிறதா முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் போய் கூட நின்று இன்னைக்கு அவங்களுக்கு அம்மா கொஞ்சம் ஆறுதல் எல்லாம் சொல்லிட்டு தம்பிக்கு ஆறுதல் சொல்லிட்டு தனியா ஒரு கண்டன பொதுக்கூட்டம் அந்த ஊர்லயே நடத்திருக்கிறாரு. இதுதான் வந்து இதுல கொஞ்சம் பேசும் பொருளா மாறி இருக்கு. இப்ப அந்த ஊர்லயே வந்து சும்மா வந்து யாருக்கும் தெரியாம பாத்துட்டு போற மாதிரியோ இல்லைன்னா வந்து சும்மா நிதி உதவி மட்டும் கொடுக்காம வெறும் அறிக்கைகள் விடாம வெறும் இது பண்ணாம அங்கேயே இருந்தவர் வந்து கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய்க்கும் அந்த சகோதரனுக்கும் மற்றும் இந்த மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி நடக்கக்கூடாது. இது வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி ஒரு கண்டன பொதுக்கூட்டம் இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் வந்து அப்ப இந்த விஷயத்துக்கு வந்து நடக்கல. முன்னாடி நடந்தது காரணம் அரசியல் காரணங்கள் பல காரணங்கள் இருந்தது. அப்ப ஏற்கனவே இருந்த அந்த சாத்தான் குளம் அந்த இதெல்லாம் வந்து நடந்தது வந்து அரசியல் காரணங்களாக நடந்தது. இப்போ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் இதுக்கப்புறம் நடக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை வந்து ரொம்ப சீரியஸா கையில் எடுத்து சீமான் அவர்கள் பண்ணாங்க. நடிகர் விஜயும் வந்து அந்த முயற்சி வந்து மேற்கொண்டார். நம்ம என்ன இதுல இருந்து தெரியுது அப்படின்னு சொன்னா இப்போ மொத்தம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல 4 விதமான போட்டிகள் இருக்கு. ஒண்ணு வந்து திமுக கூட்டணி, ஒண்ணு அதிமுக கூட்டணி, ஒண்ணு தாவேகா தலைமையில நடக்க இன்னொன்னு சேர்ந்து அதுல ஒரு கூட்டணி. நாளை சீமான் தனியா நிக்க போறாரு. இப்போ இந்த அதிமுக திமுக ரெண்டுமே வந்து மக்கள் பிரச்சனையில வந்து எப்படி தலையிடுறாங்க அப்படின்னு சொன்னா வெறும் அறிக்கைகளும் ஒரு உண்மையான ஒரு போராட்டமும் இல்லாம இருக்கிறாங்க. அதிமுகவோட திமுக சேர்ந்ததா திமுகவோட அதிமுக சேர்ந்ததா சொல்ல முடியல. ஏன்னா 2 பேருமே ஆட்சிகள் செஞ்சதால அவங்க உனக்கு நான் பரவாயில்ல எனக்கு நீ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி போக்குல தான் போறாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் மக்கள் கவனத்தை வந்து கவருவதற்காக மிச்சம் இருக்கிற 2 கட்சியான தாவேகாவும் நம்முடைய நாம் தமிழர் கட்சியும் வந்து ஒரு நல்ல முன்னெடுப்பு வந்து முன்னெடுக்கிறாங்க. மக்களை போய் நேரடியா போய் சந்திக்கணும். இந்த விஷயம் மக்களை போய் நேரடியா போய் சந்திக்கணும். பாதிக்கப்பட்டவங்க வந்து நேரடியா சந்திக்கணும். சந்திச்சு அவங்க வந்து ஆறுதல் சொல்லணும். அந்த வகையில விஜய் வந்து இப்பதான் முன்னேறி வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் நம்ம எடுத்த உடனே அவருக்கு வந்து நம்ம வந்து ஃபுல் மார்க் ஆஃப் மார்க் அப்படிலாம் போட வேணாம். இந்த எலெக்ஷன் வந்து அவருக்கு வந்து முதல் எலெக்ஷனு எப்படி நடந்துக்கணும் எப்படி போனோம் வர்றது அவர் வந்து ஒரு லேர்னிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கிறாரு. அதுலயுமே வந்து அவருடைய இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து பாராட்டுறோம். ஆனா சீமான் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 15-16 வருஷமா வந்து அரசியல் நடத்தி எலெக்ஷன்ல வந்து பல போட்டிகளை சந்திச்சிருக்கிறாரு. அந்த வகையில அவருடைய முன்னெடுப்பு வந்து இதுல ரொம்ப மிக முக்கியமா பார்க்கப்படுது. அவர் எல்லா விஷயங்களுக்கும் வந்து முன்னாடி நின்று செய்யக்கூடியவர். ஏன்னா அவர் தைரியமா பேசக்கூடியவர். அவர் வெறும் தமிழ் மண் பேசாம மக்களுக்காக பேசக்கூடியவரா இருக்கிறாரு. சோ அவருடைய அந்த முன்னெடுப்பு வந்து இந்த கொலைக்கு வந்து ஒரு உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் சொல்ற மாதிரிதான் ஏற்கனவே பல தலைவர்கள் சொன்ன மாதிரிதான் செத்தது அஜித்குமார், சாகடிச்சது 5 பேர். ஆனா அந்த சாகடிக்க சொன்னது யார் அப்படின்றது இது வரைக்கும் வந்து வெளியில வரல. அது வெளியில வரணும். அது வந்தாதான் இந்த மாதிரி பல கொலைகள் இந்த மாதிரி நடந்திருக்கு எல்லாருக்கும் தெரியும். அட்லீஸ்ட் இந்த அஜித்குமார் இந்த கொலை வழக்கையாவது உண்மையான குற்றவாளியை வெளியில வர வைக்கணும். அதுக்கு போராடி கொண்டிருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம்.